அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு நல்ல காலை நேரத்தில் நீங்கள்லாம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிற போது இந்த ஸ்பார்க் பள்ளி மாணவர்களுக்கு ஊவேசா இலக்கிய திருவிழாவை நடத்த வேண்டும் என்று விருப்பத்தோடு முன்வைத்திருக்கிற இந்த பள்ளியினுடைய தலைவர் ஐயா திரு சௌந்தரராஜன் அவர்களையும் அவரது துணைவியார் மற்றும் அவரது திருமகனார், இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து பெரியோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய பிள்ளைகள், உங்களை தான் சொல்கிறேன், அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும். பள்ளிக்கூடத்தில் எந்த மாதிரி ஒரு இலக்கிய விழா இப்படி நடந்தாலும் நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஏன் சந்தோஷமாக இருப்பேன்னா, விழாவை பற்றியெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லை, கிளாஸ் கிடையாது. அன்றைக்கி கிளாஸில் போய் பாடம் படிக்கிற அவஸ்தை கிடையாது. அதனால் என்ன விழாவாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு சிக்கல், அங்கே சில பேச்சாளர் என்ன மாதிரி வந்து நின்றுக்கிட்டு மணிக்கணக்காக பேசி ஏதோ வாழ்க்கையிலேயே அது மரண வாக்கு மூலம் மாதிரி அதை கொடுக்காமல் சாக மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக பேசி, அப்போ எங்களுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கும். இதுக்கு கிளாஸே பரவாயில்ல, ஏன்னா 45 நிமிஷம் ஆனால் பெல் அடிச்சுடுவாங்க, இவனுக்கு பெல்லும் யாரும் அடிக்க முடியாது. உங்களுக்கு நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்கார் உங்களுடைய தாளாளர் சௌந்தரராஜன் சார். ரொம்ப அன்போடு பாருங்கள். சவுண்ட் கூட்டாதீங்க சார், நான் பர்பஸாக குறைச்சி பேசுகிறேன். வால்யூம் குறைச்சி வைக்கணும், வால்யூம் குறைச்சலாக இருந்தால் தான் கிளாரிட்டி கிடைக்கும். வால்யூம் கூடனா எக்கோ கிடைக்கும். வால்யூம் குறைச்சி வைக்கணும். இன்னொன்று, வால்யூம் குறைவாக இருந்து என்ன பேசுகிறேன்னு நீங்கள் ஆசையாக கேட்டால் எனக்கு கௌரவம். வால்யூமை கூட்டி உங்கள் காதுக்குள்ளே திணிச்சா அது எனக்கு ரொம்ப அசிங்கம். அதனால நான் வால்யூமை குறைச்சி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். 2 விஷயம். பள்ளிக்கூடத்துலலாம் நாங்கள் படிக்கும்போது இலக்கியம் என்ற விழா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகான பந்தல், மேடை இப்படிலாம் செலவு பண்ணுறதுக்கு வழி கிடையாது. இந்த பக்கம் ஒரு 4 மரம், அந்த மரமே தூங்குமுஞ்சி மரம், அது கூட முழிச்சிருக்காது. தூங்குமுஞ்சி மரம் ஒரு 4 மரம், அதுக்கு கீழே எங்களெல்லாம் உட்காத்தி வச்சுருவாங்க. சாயங்காலமாக இலக்கியம் என்ற கூட்டம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. சில சமயத்தில் நாங்கள் அந்த பேச்சாளரையே கவனிக்க மாட்டோம், மேலே மரத்தையே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா, காக்கா ஏதாவது அசிங்கம் பண்ணிவிடும். அதை விட இன்னொன்று, சமயத்தில் காக்கா பேச்சாளரை விட அழகாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் அப்படியே மேலேயே பார்த்துக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு இப்போ ஒரு கடைசியாக ஒரு வார்த்தை அந்த பேச்சாளர் சொல்லுவார். இத்துடன் சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன் அப்படின்னு சொன்னபோது, இந்தியா விடுதலை அடைந்த அன்னைக்கு மகாத்மா காந்திக்கு எவ்வளோ மகிழ்ச்சியோ அதை விட அதிகமான மகிழ்ச்சி எங்களுக்கு வரும். ஆனால் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு இப்போதைக்கு வராது, கொஞ்சம் நேரம். இங்கே ஒரு பேச்சாளர் இல்லை, 3 பேச்சாளர். நான் கொஞ்சம் பின்னாடி பேசணும் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. அவங்க ரொம்ப அன்பாக பின்னாடி நான் இருந்து, எனக்கு இன்றைக்கி ஒரு எதிர்பாராத சிக்கல், நான் சென்னைக்கு ஓடியாக வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால் நான் ரொம்ப அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு என்னை கொஞ்சம் முன்னாடி பேச விடுங்க, நான் புறப்படணுன்னு ரொம்ப என்னுடைய வேண்டுகோளை அவங்க அன்பாக ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு நான் தனிப்பட்ட போல நன்றி சொல். எனக்கு ஒரு அவசரமான வேலை எதிர்பாராமல் சென்னையில் நான் புறப்பட வேண்டிய கட்டாயம், அதனால் இப்படி மாற்றி அமைத்து கொண்டோம். இது ஊவே சாமிநாத ஐயர் பேரில் இந்த அருமையான விழா வச்சுருக்கிறாங்க. 2 இளம் வளர்ந்து விட்ட நல்ல பேச்சாளர்களுக்கு ஊவேசா விருது கொடுத்தாங்க. அதில் அருமை மகள் சுமதி ஸ்ரீ எங்களோட மேடையில் பேசி கொண்டிருக்கிற நல்ல கவிஞர், நல்ல பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர், நல்ல எழுத்தாளர், எல்லாமே. நீங்கள் பெண்கள்லாம் நாளைக்கு வளர்கிற போது எவ்வளவு அருமையான ஒரு புகழ்பெற்ற ஒரு சிந்தனையாளராக கவிஞராக வளரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல அடையாளம் கவிஞர் சுமதி ஸ்ரீ. ரொம்ப நல்ல பேச்சாளர், ரொம்ப உழைத்து பேசுவாங்க, ரொம்ப அருமையாக தயாரித்து பேசுவாங்க, நல்ல கவிஞரும் கூட. அவர்களுக்கு ஊவேசாவுடைய விருது கொடுக்குற ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பம். ஏன்னா எனக்கு அடுத்த தலைமுறையை நான் அன்பாக நேசிக்கிறேன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அடையாளமாக ஒரு வாழ்த்து அவங்களுக்கு ஒரு விருது கொடுக்குற வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பெத்த தாய் தகப்பனுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? நம்மளை விட நம்ம புள்ள புத்திசாலியாக இருக்கிறது தானே.
தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னார் திருவள்ளுவர். நம்ம பிள்ளை அறிவாளியாக இருந்தால் அதோட என்ன சந்தோஷம் இருக்கு. என் பேரன், அவனுக்கு இப்போ என்ன ஒரு 4-5 வயசு இருக்கும், ஒரு 4-5 வயசு இருக்கும். என் பேரன் திடீர்னு அன்றைக்கி கேட்டான், தாத்தா நீ ஒரு காட்டுக்குள்ளே சிக்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஏண்டா என்னை காட்டுக்குள்ளே அனுப்புகிறேன்னு. தாத்தா கற்பனை தான் தாத்தா, நீ ஒரு காட்டுக்குள்ளே சிக்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. ஆற்றுல வெள்ளம் வருது, மெட்ராஸில் வந்த மாதிரி ஆற்றுல வெள்ளம் திடீர்னு வருது, வெள்ளம் இந்தாண்ட ஓடுது, நீ நடுவில் மாட்டிக்கிட்ட. அப்படி இப்படி யோசிச்சான். இல்லை தாத்தா கதையை கொஞ்சம் மாற்றிக்கிறேன்னா. இந்த பாதியில் வெள்ளத்தில் என்ன விட்டு கதையை மாற்றுறேன்னு. இல்லை அந்த கதையில் நீ வேணாம் தாத்தா, அங்கே ஒரு குட்டி குரங்குன்னு வச்சுக்கிய, ஒரு குட்டி குரங்கு வெள்ளத்தில் மாட்டிக்கிச்சு, இந்த பக்கமும் வெள்ளம் இந்த பக்கமும் வெள்ளம், அந்த குரங்கு எப்படி தாத்தா தப்பிக்கும் அப்படின்னா. நான் 1/2 மணி நேரம் இப்படி யோசிச்சுட்டு, இந்த விலங்குகள் நல சங்கம் இருக்கடா, அவன் ஹெலிகாப்டரில் அங்கேருந்து இந்த மாதிரி புழுகிறதுல நாங்கள்லாம் எக்ஸ்பர்ட்டு. அது தகவல் போய் விலங்குகள் நல பிராணிகள் நல சங்கத்திலேருந்து ஹெலிகாப்டரில் இந்த குரங்கு குட்டியை தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு. அவன் சொன்னான் செல்ஃபோன்லாம் ஒர்க் பண்ணல, ஃபோன்லாம் கட்டாயி போச்சு வெள்ளத்தில், அப்போ எப்படி தப்பிக்கும். 1.25 மணி நேரம் என் மண்டையை போட்டு உருட்டி நான் என்னமோ வேலையாக இருக்கிறேன். டேய் தெரியலடா கண்ணா, எனக்கு தெரியலடா, சொல்லுடா அது எப்படிடா தப்பிச்சதுன்னு. அவன் ஒரு பதில் சொன்னான் பாருங்க, தாத்தா இத்தனை பெரிய குரங்கு உனக்கே தெரியலையே, அதுக்கு எப்படி தெரியும்ட்டு ஓடிவிட்டான். அவங்ககிட்ட ஒன்றும் ஆன்சர் இல்லை. அவனுக்கு ரொம்ப நேரமாக என்ன குரங்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி, இத்தனை பெரிய குரங்கு உனக்கே தெரியலையே தாத்தா, அப்புறம் அதுக்கு எப்படி தாத்தா தெரியும், தெரியாது அப்படின்னு பேசாம போயிட்டான். நான் ஒரு வினாடி யோசிச்சேன், இந்த பயலுக்கு புத்தி இருக்குது, அறிவு இருக்குது, ஆனால் அடுத்தவனை அவமானப்படுத்துகிற அறிவு இருக்குது. நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் உயர்ந்த விஷயம். இன்னொருவரை முட்டாளாக்குவது அறிவு அல்ல. கவனிங்க, இன்னொருவரை முட்டாளாக்குவது அறிவு அல்ல. நாம் அறிவாளியாவது தான் அறிவே ஒழிய இன்னொருவரை முட்டாளாக்குவதால் எந்த பயனும் இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். மற்றவங்களை முட்டாளாக்குறது வேற, நம்ம அறிவாளியாகிறது வேற. நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவனை முட்டாளாக்கிட்டு அறிவாளி ஆகிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கிடையாது. நம்மளை அடுத்தவனை அறிவாளி ஆக்குவது, நம்மளை அறிவாளி ஆக்குவது, அதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை அப்படிம்பாங்க. எனக்கு அடுத்த தலைமுறையில் பெண் பேச்சாளர்களை நல்ல வளர்ந்து வருகிற பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் சுமதி ஸ்ரீ. அதே மாதிரி நம்முடைய அருமை சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்கள், அவர் உவேசாவை பற்றியே எழுதியிருக்கிறார். உதவி பேராசிரியராக கல்லூரியில் பணியாற்றுகிறார். பள்ளிக்கூடத்தில் கூட பணியாற்றலாம் ராஜா, கல்லூரியில் பணியாற்றுவது இன்றைக்கி பெரிய கஷ்டம். ஏன்னா கேட்கப்படாதுங்கிற ஆசையோடையே உட்காந்துருப்பான். அதை விட முக்கியம் என்னென்னா ஆசிரியரை பேசப்படப்படாதுங்கிற எண்ணத்தோடையே உட்காந்துருப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கல்லூரியில் பணியாற்றுவது ரொம்ப கஷ்டம். ஆனால் தமிழ்ச்செல்வன் அவர்கள் அந்த அருமையான பணியை செய்கிறார். அவர்களையும் நான் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அருமையான ஏற்பாட்டை செய்திருக்கிற இந்த பள்ளியை, ஸ்பார்க் பள்ளியையும் அவருடைய துணைவியார் அவர்களையும் எல்லாரையும் நான் மனமாற முதல்ல பாராட்டுறேன். உவேசா அவர்களை பற்றி நான் ஒரு 4-5 செய்தி சொல்லணும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இன்றைக்கி ஊர் உலகத்தில் எத்தனையோ பேரில் தமிழ் விழா நடத்தலாம். ஆனால் இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு எப்படின்னு தெரியல, ஒரு நல்ல எண்ணம் உவேசாவை நினைக்கணும் அப்படி. உவேசா பேர் பல பேருக்கு தெரியாது. அவர் இல்லைன்னா இன்றைக்கி தமிழ் இருக்காது. ஏன்னா ஒரு காலத்தில் ஏட்டில் தான் எல்லாத்தையும் எழுதி வைப்பாங்க. பனை ஓலையில் ஏட்டில் எழுதி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதை கரையான் தின்னு, கம்பராமாயணம், பல நூல்கள், சிலப்பதிகாரம் இதெல்லாம் கிடைக்காமையே போச்சு. அப்படி ஓலையில் இருந்ததெல்லாம் எடுத்து தேடி 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 ஊராக போய் யாருக்கிட்ட என்ன ஓலை இருக்குன்னு வாங்கி அதையெல்லாம் அச்சில் எழுதி கொண்டு வந்த, அச்சுக்கு மாற்றின தனிப்பெரும் தலைவர், ஒற்றை மனிதர் டாக்டர் உவே சாமிநாத ஐயர். அவர் அவ்வளவு பெரிய சேவை பண்ணியிருக்கார். இந்த காலம் மாதிரி வசதி கிடையாது. இப்பெல்லாம் ராஜா கம்ப்யூட்டர் வந்துருச்சு. பிஹெச்டி கட்டுரை எப்படி எழுதுறான்னு நினைக்கிறீங்க? யாராவது நிறைய தேடி சிந்திச்செல்லாம் எழுதுறது கிடையாது. கட்டு பேஸ்ட் அப்படியே அதுலேருந்து ஒரு பேரா இப்படி போட்டால் அதை கட் பண்ணணும், அதை எடுத்துகிட்டு இங்கே எப்படியே பேஸ்ட் பண்ண வேண்டியது. கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறவன் பெரிய அறிவாளி ஆகிட்டான். கொடுமை இன்னைக்கு. ஆனால் ஒன்றொன்னா தேடி இது என்ன, இந்த சொல் எப்படி வந்திருக்கணும், இது கரெக்டா, ஏன்னா ஓலையில் படிக்க முடியாது, அதை எடுத்து தமிழுக்கு கொடுத்தவர் உவே சாமிநாதன். நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு நல்ல நீங்கள் மனசில் வாங்கிக்க வேண்டிய ஒரு சம்பவம். ஒரு பிராமண வீடு. அந்த வீட்டு பெரியவர் ஈசி சேரில் இப்படி சாஞ்சிருக்கார். தள்ள இப்படி கை வச்சு ஈசி சேரில் சாஞ்சிக்கிட்டு இருக்கார் அவர்.
அந்த வீட்டில் ஒரு சின்ன கட்டு குடுமி, கழுத்தில் ஒரு ருத்ராட்ச கட்டை, இடுப்பில் ஒரு துண்டு போட்டு பணிவாக அப்படி கையை கட்டிக்கிட்டு அந்த தாத்தாக்கு முன்னாடி கையை கட்டிட்டு நிற்கிறான். அந்த பையன் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த தாத்தா ஈஸ்டரில் சாஞ்சிக்கிட்டு அந்த சின்ன பையனை பார்த்து கேட்டார், டே அம்பி, நீ என்ன படிக்க போகிற? இந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகிறான். நீ என்ன படிக்க போகிற? இங்கிலீஷ் படி. இங்கிலீஷ் படித்தா இந்த பூமியில் நன்னா இருக்கலாம். ஏன்னா அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி காலம். நீ இங்கிலீஷ் படி. இங்கிலீஷ் படித்தா நீ நன்னா இருக்கலாம், அந்த பூமியில் நன்னா இருக்கலாம். இங்கிலீஷ் படித்தா இங்கே நன்னா இருக்கலாம். இல்லையோ சமஸ்கிருதம் படி. சமஸ்கிருதம் படித்தா மேலே போனால் அங்கே நன்னா இருக்கலாம். சமஸ்கிருதம் படிச்சுட்டா அங்கே நன்னா இருக்கலாம், இங்கிலீஷ் படிச்சுட்டா இங்கே நன்னா இருக்கலாம். நீ என்ன படிக்க போகிற? அந்த பொடி பையன் சொன்னான், தமிழ் படிக்க போகிற. ஏன்? அந்த பையன் சொன்னான் பாருங்க, தாத்தா இங்கிலீஷ் படித்தா இங்கே நன்னா இருக்கலாம், சமஸ்கிருதம் படித்தா அங்கே நன்னா இருக்கலாம், தமிழ் படித்தா இங்கேயும் நன்னா இருக்கலாம், அங்கேயும் நன்னா இருக்கலாம், அதனால தமிழ் படிக்க போகிறேன். இதை சொன்ன அந்த சின்ன பையன் யார் தெரியுமா? அவர் தான் ஊவே சாமிநாத ஐயர். சாமிநாத ஐயர் சின்ன வயசுலேயே அவங்க குடும்பத்தில் எல்லாரும் எதிர்த்த போது கூட தமிழ் படிப்பேன்னு பிடிவாதமாக சொல்லி தமிழ் படித்தோம். தமிழ் படித்தா யாராவது வீணாக போயிடுவாங்களா? தமிழ் படித்தா சௌக்கியமாக இருக்க மாட்டாங்களா? இன்னைய தேதிக்கு அப்படி சொல்ல முடியாது. தமிழ் படித்தவன், தமிழ் சிந்தித்தவன், தமிழில் எழுதினவன். பாரதி காலத்தில் கஷ்டம் இருந்தது. கண்ணதாசன் தமிழ் படித்து வீணா போயிட்டாரா? வைரமுத்து தமிழ் படித்து வீணா போயிட்டாரா? ஏன் நாங்கள் கூட தான் தமிழ் படித்தவங்க. தமிழ் படித்து இன்றைக்கி உலகம் முழுக்க பறக்கிறோமே, அமெரிக்கா, கனடா, எல்லா நாடுகளும் பறக்கிறோமே. தமிழ் படித்தா வீணாக போக மாட்டாங்கங்கிறதுக்கு நீங்கள் பார்க்குற கண்கூடான அடையாளம் நாங்கள். சௌக்கியமாக இருக்கிறோம், ஒரு குறையும் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த தமிழை நேசித்து படிக்கணும். அந்த தமிழை நேசித்து படிக்கணும். நீங்கள் எதை படிக்கிறதா இருந்தாலும் கடனே எழவேன்னு படிக்கக்கூடாது. சில பேர் எது படித்தாலும் ஒரு மாதிரி எரிச்சலோடு கொடுப்போம். எங்களுக்கு நாங்கள் கம்பராமாயண பாட்டு 6th ஸ்டாண்டர்டில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். உங்களை பார்த்தோன்னே எனக்கு மலரும் நினைவுகள் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. எங்கள் தமிழாசிரியர் சிதம்பரம் சுவாமிநாதன்னு பேர். நான் இன்றைக்கி தமிழில் நின்று இப்படி பேசுகிறேன்னு சொன்னால் எங்கள் தமிழாசிரியர் சிதம்பரம் சுவாமிநாதனை என்னால் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது. அவர் போட்ட பிச்சை தான் நான் இன்றைக்கி இவ்வளோ நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் கரஸ்பாண்டன்ட் சார் சொன்னார், இதே பள்ளிக்கூடத்தில் அப்படி ஒரு தமிழாசிரியர் இருக்கிறாரு, மாணவர்கள் எல்லாம் நல்ல தமிழில் உருவாக்குற மாதிரி இருக்கிறாருன்னு அவர் வாழ்த்து சொன்னார். அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் எனக்கு வகுப்படுகிறார். ஒரு கம்பராமாயண பாட்டு எங்கள் வாத்தியார் வகுப்படுத்தார். அப்படியே வாயை பழந்து பார்த்தோம். அந்த பாட்டை பிரித்து ஒலியோட அழகோட அவர் சொல்லும்போது கேட்டு, அடடடா தமிழ் எவ்வளோ இனிமையான மொழி அப்படின்னு நினச்சி ரசித்து அந்த கம்பராமாயண கவிதையை படித்து அந்த கம்பன் மேலேயே ஆசையாச்சு. நீ பள்ளிக்கூடத்தில் மனப்பாட பகுதின்னு ஒன்று வைப்பாங்க, அதை அனுபவித்து படிக்கணும். அதை விட்டுட்டு சில பேர் எரிச்சலோடு படிப்பான். இப்போ நாங்கள் படித்தப்போ வந்த மனப்பாட பகுதி பாட்டு பாரு. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கு மாதோ. எனக்கு 6th ஸ்டாண்டர்டில் மனப்பாட பகுதிக்கு வந்த பாட்டு. எத்தனை வயசாகி போச்சு எனக்கு? 6th ஸ்டாண்டர்ட் முடிச்சு எவ்வளோ வருஷம் ஆச்சு? அப்படியே நிற்கிது. ஏன்? அப்படி ரசித்து படித்தோம். இது என் கூட ஒரு பாவி படித்தான். இது மனப்பாட பகுதிக்கு வரும்டா, அதனால் மனப்பாடம் பண்ணு. நம்ம எரிச்சல தண்டில் பேர்களோட தாமரை விளக்கம் தான் விழித்து நோக்க தெண்டிரை கோட்டை தெம்பி மருதம் வீற்றிருக்கும் மாதோ. என்ன அர்த்தம்? சனியை ஒழிஞ்சது போ அப்படின்னு அதை அவ்வளோ வேகமாக சொல்லி முடிப்பான். அவன் இப்போ எங்கே இருக்கிறானே தெரியல. அதை ரசித்து அந்த கவிதையை படிக்க வேணாமா? இவன் இப்படி படிப்பான்னு தெரிஞ்சால் கம்பர் எழுதியிருக்கவே மாட்டார். அது என்ன அழகான கவிதை, என்ன அழகான கவிதை அது. கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு வருது. குகன் வர்றான், பரதன் வர்றான். அந்த பரதன் படையோடு வர்றான் அப்படின்னு பார்த்துட்டு அவனுக்கு கோவம் வருது. கோவத்தில் அப்படியே பேசுகிறான். இப்போ இந்த எல்லை இல்லாத கோவத்தில் பேசுகிற போது அந்த பாட்டு எப்படி இருக்கும்? அந்த கோவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் கம்பன் போடுற. கோவத்தில் இந்த பல்லை கடிப்பாங்க, மேல் உதட்ட கீழ் பல்லால் அப்படி கடிப்பாங்க. இதெல்லாம் அப்படியே ஃபோட்டோகிராஃபிக் ரைட்டிங் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறார் கம்பர். பாட்டை எழுதுறார். ஆடு கொடிப்படி சாடி இறத்தவரே ஆள வேடு கொடுத்தது பாரரு மப்புகள் மேவீரோ நாடு கொடுத்தரும் நாயகனுக்கு இவர் நாமாளும் காடு கொடுக்கில ராகி எடுத்தது காணீரோ
அஞ்சன வண்ணன் என்பவன் ஆறு இருகின்றன செல்லாவோ, உஞ்சிவர் போய்விடி நாய்க்குகன் என்றனை ஓதாரோ, செஞ்சனம் என்பன தீயுமிழ்கின்றன செல்லாவோ. அப்படியே போரில் கோவத்தில் வர்ற அந்த அதே ஒலி அமைப்பில் அந்த பாட்டை எழுதி காட்டுறார் கம்பர். நீங்கள் தமிழ் படித்தாலும் சரி ராஜா, இங்கிலீஷ் கவிதைகள் படித்தாலும் சரி, நீங்கள் லாங்குவேஜ் எது படிக்கிற போதும் அந்த லாங்குவேஜை நேசித்து படிக்கணும். நம்ம தாய்மொழி தமிழ், அதை விரும்பி அந்த கவிதையை எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு தடவை படித்தா போதும், வாழ்நாள் முழுக்க மறக்காது. நான் எல்லா சப்ஜெக்டையும் பாராட்டுறேன். இங்கிலீஷுக்கு ஒரு மரியாதை இருக்குது, ஹிந்திக்கு ஒன்று இருக்குது, லாங்குவேஜுக்கு, கணக்கு, சயின்ஸு. ஒரு குறிப்பு சொல்லட்டுமா? நீ கணக்கு படிக்கிற போது அறிவு முன்னாடி இருக்கணும், உணர்ச்சி பின்னாடி இருக்கணும். ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அறிவு முன்னாடி இருக்கணும், உணர்ச்சி பின்னாடி இருக்கணும். சயின்ஸ் படிக்கும்போது அறிவு முன்னாடி இருக்கணும், அறிவியல்னு பேர் வச்சான், அறிவு முன்னாடி இருக்கணும், உணர்ச்சி பின்னாடி இருக்கணும்.